நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம்தோறும் ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டமம் பற்றிய அப்டேட்டுகளை கொடுத்துட்ருக்கோம். அதாவது 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள் என்ன, எந்தெந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருகிறது. சந்திராஷ்டமம் நாட்களில் பார்த்திங்கன்னா முக்கிய நல்ல காரியங்களில் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், அதேபோல் பணம் காசு கொடுத்தல் வாங்கல் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா அன்றைய தினங்களை பார்த்திங்கன்னா தேவையில்லாத விவாதங்களை வச்சுக்கக்கூடாது. அதாவது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய எந்தெந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசியில் சந்திராஷ்டமம் நிகழ்கிறது அப்படின்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விவாதங்கள் வைக்கக்கூடாது. அதே மாதிரி சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பதில் மேக்சிமம் நம்ம அமைதியாக கடக்க வேண்டும். அதே போல் பணம் கொடுத்தல் வாங்கலில் நம்ம சரியான முறையில் இன்றைய தினம் அதாவது சந்திராஷ்டமம் நாட்களில் பணம் கொடுத்தல் வாங்கல் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை ராசி பலன் பார்க்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டமம் நாட்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க சந்திராஷ்டம நாட்கள் அதாவது குடும்பத்தில் சண்டை வரும் அப்படின்றனால அந்த சந்திராஷ்டம நாட்களில் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து வருகின்றன. அதே போல் ஒரு ஒரு செக்கப் போகிறாங்க, அதே மாதிரி எந்த ஒரு இருந்ததோ அதை தவிர்க்காங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய பார்வையில் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம நாட்களில் ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயங்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒதுங்குறாங்க. நிறைய பிரச்சனைகள் நம்ம சண்டைகள் வரக்கூடாது அப்படின்றதுனால தவிர்க்காங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுதாரிப்பான நாட்களாக இருக்கக்கூடிய வகையில் பின்பற்றுவதாக சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிகளுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தேதி வருகிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 11, பிப்ரவரி 12, பிப்ரவரி 13 ஆகிய 4 தினங்கள் சந்திராஷ்டமம் நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 12, 13, 14, 15 இந்த 4 தினங்கள் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேசத்துக்கு அடுத்த ராசி ரிஷபம். அப்போ மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா முடியக்கூடிய முதல் நாள், அதாவது 12ஆம் தேதி 13ஆம் தேதி முடிகிறது. அதுக்கு முதல் நாள் 12ஆம் தேதி. அடுத்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் நாள் 12ஆம் தேதி ஆரம்பித்து 15ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14, பிப்ரவரி 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 தினங்கள் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் பிப்ரவரி 19ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நாட்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 19 முதல் 19, 20, 21, 22 ஆகிய 4 தினங்கள் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 21, 22, 23, 24 ஆகிய 4 தினங்கள் சந்திராஷ்டமம் தினங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 23 பிப்ரவரி 26, 23, 24, 25, 26 என 4 தினங்கள் சந்திராஷ்டமம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 தினங்கள், பிப்ரவரி 25, பிப்ரவரி 26, பிப்ரவரி 27 ஆகிய 3 தினங்கள் சந்திராஷ்டமம் நாட்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2, 3 ஆகிய மாதத்தின் தொடக்கத்தின் 3 நாட்கள் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வருகிறது. அதேபோல் மாதத்தின் கடைசி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் வருகிறது. இதில் தனுசு ராசி பார்த்திங்கன்னா 4 தினங்கள், ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் 3 நாட்களும் மாதத்தின் கடைசி நாள் ஒரு நாள் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2, பிப்ரவரி 3, பிப்ரவரி 4 மற்றும் பிப்ரவரி 5ஆம் தேதி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்கள். கும்பராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 4, 5, 6, 7 என 4 தினங்கள் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்பொழுது சந்திராஷ்டமம் நிகழ்கிறது, அந்த தினங்கள் என்ன, எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிகிறது என்பது பற்றிய விவரங்கள் தான் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இதே போல் ஒவ்வொரு மாதங்களிலும் அதே போல் 12 ராசிகளுக்கான முக்கிய நாட்கள், அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்த நிறங்கள், அதே போல் முக்கிய எண்கள், அதை பற்றி நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இதை நீங்கள் உங்களுக்கு ராசி பலன் பற்றிய தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இது பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள். குறிப்பாக சந்திராஷ்டமம் அப்படின்றது ராசி பலன் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் பயமுறுத்துவாங்க. இது மாதிரி நம்ம எந்த ஒரு முக்கியமான நிகழ்வையும் செய்ய வேண்டாம், ஒரு இடம் வாங்குவதோ இடம் விற்கக்கூடியது, அதே மாதிரி பணம் கொடுத்தல் வாங்கல்,
இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி வந்து அனுபவப்பட்டிருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு பொய் தான், இது வந்து ஒரு யூகம் தான், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் சந்திராஷ்டமம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் குறிப்பிடலாம். அதாவது ராசி பலனை தவிர 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள் இது. இதில் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் பிப்ரவரி மாதம் 2026 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 4 தினங்கள் வந்து வருது. குறைந்தபட்சம் வந்து 3 தினங்கள். விருச்சிக ராசிக்கு மட்டும் இந்த வந்து 3 தினங்களை வந்து இந்த மாதம் வருது. அதே போல் தனுசு ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடர்ந்து 3 நாள், அது ஆரம்பமே பார்த்திங்கன்னா தனுசு ராசி தான். 1, 2, 3 என 3 தினங்கள் வருது. அதே மாதிரி ஆரம்பத்தை போல் வந்து முடிவும் தனுசு ராசி தான். 28ஆம் தேதி சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் அவர்களுக்கு கண்டினியூட்டியாக வாய்ப்பு இருக்குது. 28 மார்ச் 1, 2 அப்படி வந்து தனுசு ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கும் என பார்க்கப்படுகிறது. அது மார்ச் மாதம் வந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த 12 ராசிகளுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள், நிகழக்கூடிய நாட்கள், தேதிகள் இதுதான். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.